1956 எம்ஜிஆர் பானுமதி நடிச்சு வெளிவந்த படம் தான் மதுரை வீரன். இந்த படத்தை முதல்ல இயக்கியவர் டி.ஆர். ரகுநாத் என்பவர் தாங்க. இவர் படங்கள்ல எம்ஜிஆர் நடிக்க வந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருக்காரு. அதனால எம்ஜிஆர் வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு நெருங்கிய நட்பு இருந்திருக்கு. ஒரு நாள் படப்பிடிப்புல எம்ஜிஆர் தன்னோட ரசிகர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஷார்ட் ரெடி ராமச்சந்திரா சீக்கிரம் வாடான்னு இயக்குனர் டி.ஆர். ரகுநாத் கூப்பிட, இதை கேட்ட எம்ஜிஆர் ரசிகர்கள், யாருன்னு அது உங்களை வாடா போடான்னு சொல்றது, வெளியே வரட்டும் கல்லால அடிக்கிறோம்னு சொல்ல, எம்ஜிஆர், ஐயோ அவர் எனக்கு நெருங்கிய நண்பர், ஒரு வகையில குரு மாதிரி, அதனால அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷாட்ல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அந்த இயக்குனரை தனியா கூப்பிட்டு, அண்ணன் தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் எனக்கு இந்த இடத்தை கொடுத்துட்டாங்க, நீங்க வாடா போடான்னு சொன்னா கோவப்படுறாங்க, அதனால நீங்க தனிப்பட்ட முறையில வாடா போடான்னு கூப்பிடுங்க, பொது வழியில தவிர்த்திடுங்கன்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். அவர் சொன்னதை ஏத்துக்கிட்ட இயக்குனர் மறுநாள் படப்பிடிப்புல வாய் தவறி வாடா ராமச்சந்திரான்னு கூப்பிட்டிருக்காரு. அதனால அந்த இயக்குனரை தயாரிப்பாளர்கிட்ட போய், நான் ராமச்சந்திரனை வாடா போடான்னு சொல்லியே பழகிட்டேன், அவனோட நிலை மாறிடுச்சு, ஆனா என்னால மாற முடியலன்னு சொல்லிட்டு அந்த படத்துல இருந்து விலகி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை யோகநாத் இயக்கி இருக்காருங்க.